ஹாய் ஐஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ சிஎஸ்சில் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ மாஸ்டர் 53 இருக்கும். இப்போ நம்ம சிஎஸ்சில் என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்? இந்த கேட்டு வச்சுக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளே தான் சின்ன கேட்டு சேலஞ்ச் வந்து 2 ஆட்டம் நம்ம ஆடாமல் இருக்கலாம். 2 ஆட்டம் நம்ம ஆடவே மாட்டோம். வாங்க இப்போ நம்ம கன் எடுத்துகிட்டு வாங்க போகலாம். 10 மாதம் என்ன அதை கேட்டு வச்சுக்கோங்க, அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் MP5 இந்த மாதிரி கன் வச்சுருந்தா லாங் ஷார்ட்டில் எத்தனை டேமேஜ் கொடுத்தீங்க, நாங்களும் அதே டேமேஜ் கொடுக்கும். இப்போ வாங்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கோல் தான் எனிமே வந்துட்டான். ஐயோ பவர் போட்டோன்னா பாராச்சு விடும். நம்ம டவுன் பண்ணிட்டான். நம்ம கஷ்டப்பட்டுருப்பீங்க. நானும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு விளையாடலாம் தெரியும், ஆனால் அந்த ஆட்டம் சரி வாங்க நம்ம போய் எனிமி இருக்காங்க பார்ப்போம். முதல்ல இந்த சைடு போய் பார்த்துருவோம், ஏன்னா இந்த சைடு கூட ஒழிஞ்சு நின்று நம்ம அடிக்க வாய்ப்பு இருக்குது. சரி கீழே இறங்குவோம் வாங்க. சரி வாங்க எனிமி இருக்காங்க பார்ப்போம். பொறுமையாக பார்த்து இறங்குவோம். எனிமி வந்துட போகிறோம், நம்ம அடிச்சு வச்சுட்டு போகிறோம். நம்ம வேறு சீன் வேற போட்டோம். அவங்க எனிமி நிற்கிறான், வாங்க அவனை அடிப்போம். ஐயோ அவனை புதைச்சிட்டாங்க கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது, அவனை புதைச்சிட்டாங்க கைஸ். மேலே 2 பேர் கையை நினைக்கிறேன், அங்கே ஒருத்தர் கையை ஓசிக்கில் போட்டாங்க கைஸ். நம்ம டீம்மேட்டு நல்லா தான் கைஸ் ஆடுவேன். இந்த ஆட்டம் என்னன்னு தெரியல கைஸ், விளையாட வரல. கோனா போட்டு அந்த ஓலில் டவுன் ஆகிட்டுருக்கான். போடு கைஸ், சூப்பர். நம்ம டீம்மேட்டு நம்மளுக்கு இந்த ஆட்டம் ஜெயிச்சு பார்த்துட்டாரு. இந்த ஆட்டம் இன்சிஸ் 3 ஜிப்பு போட்டாச்சு. MP5 இருக்குது. என்கிட்ட எதுவும் ஸ்கின்லாம் கிடையாது கைஸ். நான் தான் ஓசி ஸ்கின் வச்சு தான் விளையாடுறேன் கைஸ். ஸோ வாங்க போகிறாங்க பாருங்கள் கைஸ். இனிமே ஃபுல் டேமேஜ் வாங்கடா, ஏங்கடா கோலை போடுங்க. நானே கோலை போட்டேன். ஹெட்ஷாட் கைஸ். ஸோ அதை வேறு ரிவே பண்ணுவாங்களே, சூப்பராக என்னை ரிவே பண்ணடா. ஏண்டா எனக்கு இருக்க டென்ஷனுக்கு எதோ பண்ணுறாங்க கைஸ். மெடிக்கேட் போட கூட தடவுறேன் கைஸ். லேட்டாக என் ஃபோன் கொஞ்சம் ரொம்ப ஹேங் ஆகுது கைஸ். மேலே இனிமே இருக்கான், பவர் வேறு போகிறான். ஒழிஞ்சுப்போம், கண்டுக்க வேலை கைஸ். நம்மளை ஹெட்ஷாட் போடு. அவனை முடிச்சிட்டோம் கைஸ். அப்படியே வெட்டிக்காரமா அவன் கிரானைட்டில் சாவடிக்கன்னு சொல்லிட்டு திருப்பி என் மெடிக்கெட்லாம் போயிடுச்சு. அவன்கிட்ட வந்து மெடிக்கெட் எடுத்து நம்ம மெடிக்க சுற்றுவோம். பின்னாடி ஐயோ பின்னாலேருந்து எரிய மாட்டாங்க கைஸ். ஏன்டா பின்னாலேருந்து வரீங்க எனக்குன்னு போகிறான். அடிடா ஐயோ அடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ அமௌண்ட் போடுறாங்க கைஸ். அவனை விடக்கூடாது, அவன் ஒரு வாட்டி அடிச்சுட்டு அமௌண்ட் போடணும். அவன் நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆட்டம் தானே இருக்குது, ஜெயிச்சுட்டா முடிஞ்சிருப்பேன். ஸோ வாங்க போகலாம் அவன் அடிக்கிறதுக்கு. பேக்கப். ஐயோ நம்ம டீம்மேட்டை கொண்டாங்க கைஸ். நம்ம டீம்மேட் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏடபிள்யூமே MP5 இருக்கு என்கிட்ட, என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம். இந்த சைடு தான் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பின்னாடி பார்த்துக்கணும், முன்னாடியும் பார்த்துக்கணும். இதை கொண்டு எமௌண்ட் போட்டோன்னு அடிச்சிட்டாங்க கைஸ் நம்மளை. ஏடபிள்யூமே மேக்ஸ் ஒன்று எடுத்துருக்கோம். அவனுக்கு 150 விழுந்துருச்சு. மெடிக்கெட் போட்டுப்போம், அப்போ தான் அடிக்க
மெடிக்கெட் போடுறான் திருப்பி 150 விழுந்துருச்சு மெடிக்கெட் வேறு இல்லையே அவன் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான் கைஸ் உட்காந்து எங்கெங்க நான் போன் ஃபயர் பண்ணிருக்கானே அவன் ஏறுமே அப்போ அந்த டவுன் பண்ணியாச்சு அவனை அவன் டீம்மேட் வேறு ரிவே பண்ணுறானே ஏன்டா என் கீழே மட்டும் ரிவே பண்ணுறீங்க ஆட்டம் அவனே அடிச்சிருவான் ரிவே பண்ணுறாங்க பவரை வேறு போடுறாங்க நம்ம டீம்மேட் மேலே கீழே இறங்கிட்டாங்க கைஸ் நம்ம டீம்மேட் அப்போ இந்த டவுன் பண்ணியாச்சு நம்ம டீம்மேட் ஓசிக்கில் போட்டார் நம்ம கீழே ஓசிக்கில்லாச்சும் போயிடுச்சு உங்கள் அந்த ஆட்டம் போயா வந்தாலே நமக்கு போதும் அந்த லாஸ்ட் கில்லாச்சும் நம்ம அடிச்சிடணும் கைஸ் எப்படியாச்சும் இதெல்லாம் ஏறுறாங்க வாங்க ஓசிக்கில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் லைக் கூட வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்